பெண் பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்பதனால் 20% லாபம் பெறுகிறாள். அவள் 25% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றாங்க. என்னன்னா 528 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு எவ்வளோ 20% லாபம். அப்போது ஸ்டார்டிங்கில் அதனுடைய அடக்க விலை 100% இருக்கும். அப்போ லாபம் அப்படின்னா 20% கூட தானே வச்சுருப்பாங்க. அப்போ 120%ல் விற்றுருப்பாங்க. கரெக்டாக? ஓகே தானே? ஓகே. ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? 528 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 528 எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 120%. கிளியராக புரிஞ்சுதா? ஏன்னா அவங்களுக்கு என்னது 20% லாபம் கிடைக்கிது. 528 ரூபாய்க்கு விற்றா 20% லாபம் கிடைக்கிது. அப்போ 100% அடக்க விலை ப்ளஸ் 20% லாபம். அப்போ 120% அளவு இந்த 528. ஓகேவா? ஓகே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவள் 25% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? 25% லாபம் வேணும்னா என்ன எத்தனை பர்சன்டேஜில் விற்கணும்? 100%ல் ஒரு 25% நம்ம அதிகப்படுத்தி விற்கிறோம். அப்போது நான் 125%ல் விற்றா தான் எனக்கு 25% லாபம். கிளியர் தானே? ஓகேவா? அப்போது பாருங்கள், ஸ்டார்டிங் நம்ம பார்த்தது என்ன? 120% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 528. ஆனால் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் வேணும்? 25% லாபம் வேணும். அப்போ 125%ல் விற்றா தான் அதனுடைய விற்பனை விலையை கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? இப்போ எப்படி அடிக்கலாமா பாருங்கள், 2 5 அடிக்கலாமா? இதில் 2 5 10, மீதி 2 4 5 20. அடுத்து இதை கீழே இருக்கிறது 5 அடிக்கலாமா? இதில் 2 5 10, மீதி 2 5 5 25. இப்போ இது 2 அடிக்க முடியாது. இது 2 அடிக்கலாமா? அடிக்கலாம். 4 அடிக்கலாமா? 6 4 24. இதில் பாருங்கள் 1 4 4, மீதி 1 3 4 12, இதில் 2 4 8. அடுத்து 6 அடிக்கலாம். 1 6 6. இங்கே பாருங்கள் 6 12, மீதி 1 6 12. அப்போது வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. கிராஸை பிரிக்கலாமா? 1 × எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு இங்கே 25 இருக்கும், இங்கே 22 இருக்குது. ஸோ இப்போ 25 × 22 அளவு 550 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 25% லாபம் வேணும்னா அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கணும்? 550 ரூபாய்க்கு விற்றுருக்கணும்.